நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஆமாங்க, ஜெயகிருஷ்ணா அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டா சொல்லி சென்னை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் மாநில மகளிர் ஆணையம் அக்டோபர் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜெயகிருஷ்ணனுக்கும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. ரெண்டு பேர்ட்டையும் தனித்தனியாக மாநில மகளிர் தலைவி குமாரி விசாரணை நடத்திருக்காங்க. அனைத்து ஆதாரங்களையும் கொண்டு வரும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நேற்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்காரு. அதுதாங்க என்னோட கவனத்தை ஈர்த்திருக்குது. நீதிமன்றத்திற்கு வெளியே ஜார்ஜஸ்ல எழுப்பிய தற்போதைய சர்ச்சை தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் வந்து என்கிட்ட பேசுறாங்க. நீதித்துறை செயல்பாட்டில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குது. சட்டம் உண்மை நிலைநாட்டும். இந்த சர்ச்சை தீர்க்க நான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கேன் என்று திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு ஊடக விசாரணையிலோ அல்லது பொது விவாதத்திலோ ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ பதிலளிக்கவோ நான் விரும்பல. ஆன்லைன் ஊடகங்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது. நடந்து வரும் சர்ச்சை குறித்து எந்த ஒரு கருத்துக்களையும் அனுமானங்களையும் வெளியிடுவதை தவிர்க்குமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களும் நான் பணியுடன் கேட்டுகிறேன். நான் இந்த சர்ச்சையை சட்டத்தின்படி எதிர்கொள்வேன். ஜார்ஜஸ்ல எதிர்பார்ப்பது போல நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன். எனது நலனில் அக்கறை காட்டி எனக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு மற்றும் பிரார்த்தனை வழங்கிய அனைத்து நலம் விரும்பிகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றி அப்படின்னு அந்த பதிவில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. ஸோ சட்டப்பூர்வமாக எது நடக்குதோ அதை சந்திக்க நான் தயாராக இருக்கேன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஜெயகிருஷ்ணா அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லிட்டு வராங்க. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எந்த ஒரு நியாயமும் எடுத்து சொல்லாமல் இருக்காரு. இன்னைக்கு மாநில மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தனது மனைவி சுருதியுடன் விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு. இதே மாதிரி ஜெயகிருஷ்ணா அவர்களும் விசாரணைக்கு ஆஜராயிருக்காங்க. இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. மாநில மகளிர் ஆணையம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் காணுங்க. இதுபோன்று இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.